சென்னை எழும்பூரில் 5000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி பேரணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முரளியுடன் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். பகுதி நேர ஆசிரியரின் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முரளி நம்முடன் இருக்கிறார். அவருடன் கேட்போம். சார், இந்த பேரணியை எதற்காக நடத்துறீங்க, என்ன நோக்கம்? திமுக கட்சி கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக மாண்புமிகு அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் தற்போது மாண்புமிகு முதல்வரும் வாக்குறுதியாக 181 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அந்த வாக்குறுதியை வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக அமைச்சர் பெருமக்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு 4 ஆண்டு கடந்த நிலையிலும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. அந்த கோரிக்கை நிறைவேறாத தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் பேரணி நடத்தி கொண்டுள்ளோம். அதேபோன்று 181 தேர்தல் வாக்குறுதியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட திருவண்ணாமலையிலே ஒர்க் பண்ணுற அந்த ஆசிரியர் போராட்டம் திரும்பி செல்லுகின்ற பொழுது வாகன விபத்தில் இறந்து விட்டார். அந்த வாகன விபத்தில் இருந்த ஆசிரியரை நல்லடக்கம் செய்வதற்கு கூட எங்களிடத்தில் காசு இல்லை. அவ்வளவு அவல நிலையில் ஆசிரியர்கள் இருக்கின்றோம். அந்த அவல நிலையை போக்க வேண்டும். அதே போன்று ஆசிரியர் பெருமக்கள் இந்த கடந்த 14 ஆண்டுகளில் பல்வேறு வேலைக்கு சென்றும் பணிச்சுமை, மன அழுத்தம், நோய்வாய்ப்பட்டும் அதற்கு வைத்தியம் பார்க்க முடியாமல் இறந்தும் சூசைடு செய்தும் போன்ற 4500 ஆசிரியர்கள் அந்த இடத்துல சென்று விட்டார்கள். வெறும் 12000 ஆசிரியர்கள் தான் தற்பொழுது உள்ளோம். இவர்கள் கொடுத்த தேக்குறுதியை உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று உறுதிமொழி எடுத்து இந்த போராட்டத்தை ஜூலை 8 நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று 12வது நாளாக இந்த மாபெரும் பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 7000 ஆசிரியர்கள், அதை தாண்டி இன்னும் 12000 ஆசிரியர்களுமே வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ரயில் போக்குவரத்து சில தாமதம் ஏற்பட்ட காரணத்தினாலே இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களுடைய ஒட்டுமொத்த 12000 ஆசிரியர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பகுதி நேர ஆசிரியர்களின் உயிர் மூச்சான ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை இந்த தமிழக அரசு, இந்த மாண்புமிகு முதல்வர் ஆணையிட்டால் தான் சென்னையை விட்டு செல்வோம் என்று உறுதிமொழியுடன் வந்து இந்த 12 நாள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் அந்த அரசு ஆணையை நிறைவேற்றிவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 மௌன புரட்சி, தேர்தல் புரட்சி, ஒரு விரல் புரட்சி கண்டிப்பாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தெரியப்படுத்துவோம். இந்த ஆட்சியில் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு 181 விதியில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை ஸ்டாலின் ஐயா நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சு. எங்களுக்கு இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலை. ஸோ அதனால் அந்த நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் இருந்த காலத்தில் 2016 திமுக அரசு எங்களுக்கு தேர்தல் அறிக்கை 191 2014 கலைஞர் இருக்கக்குள்ள தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க. அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் எங்களுக்காக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021 பார்த்தீங்கன்னா 181 தேர்தல் அறிக்கையில் 501 தேர்தல் அறிக்கையில் 181வது விதி அறிக்கை 181 எங்களுடைய பணி நிரந்தர கோரிக்கை கண்டிப்பாக உடனடியாக உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும்ங்கிற ஒரு தேர்தல் அறிக்கை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்று 4.5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் எங்களுக்கு என்று இதுவரை ஒரு செவிசாய்க்க அதிகாரிகளோ கல்வித்துறை மந்திரியோ இல்லை முதல்வர் முதல்வரோ எங்கள் இத்தனை ஆயிரம் கோரிக்கை, இத்தனை ஆயிரம் போராட்டங்களுக்கு மத்தியில் செவிசாய்க்கவில்லை என்பது எங்களுடைய மன வருத்தமாகவும் மிக வேதனையாகவும் உள்ளது. பேரணியில் 7000க்கும் பங்கேற்றுக் கொண்டனர். அதே போலவும் இந்த பேரணியில் பாதுகாப்பை கருதியும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையாலும் இங்கு குமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேரணியில் குறிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையாளர்களும் குமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையுடன் அனுமதியுடன் இந்த பேரணியானது நடைபெற்றிருக்கிறது. அதே போலவும் இந்த பேரணியில் இவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த பேரணியானது, அந்த போராட்டமானது தொடரும் என்று இவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.